Good evening, students. Good evening, teacher. How are you all today? Fine, miss. Fine, miss. Okay. Last class நாங்க படிச்சது Last class we studied about the introduction about yourself. உங்களை பற்றினதான இன்ட்ரடக்ஷன் படித்தனாங்க சரியா? மற்றாக்கள் எழுதுங்க, லாஸ்ட் கிளாஸ் வராத ஆக்கள் மட்டும் லிசன் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரடக்ஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், ஒரு இன்டர்வியூவில் உங்களை பற்றின இன்ட்ரடியூஸ் கொடுக்கும் பொழுது, உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷனை ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். ஓகேயா? இதில் ஃபர்ஸ்ட்டாக வாட்ஸ் யோர் நேம். யாராச்சும் உங்கள்கிட்ட வாட்ஸ் யோர் நேம் என்று கேட்டால் நீங்கள் கீழே தரப்பட்ட ஆன்சர்ஸை வச்சு, இது கஷ்டம் இல்லை, அதாவது நான் எல்லாமே ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு தர மாதிரி தான் தந்துருக்குறேன். மை நேம் இஸ் என்று இருக்குது, அதில் உங்களோட பேர் எழுதி விட்டால் சரி. ஓகேயா? நான் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ சில விஷயங்கள் நான் தந்திருக்கிறேன், ஒரு 6 ஆன்சர்ஸ் தந்திருக்கிறேன், 6 ஆன்சர்ஸ் ஐ ஹாவ் கிவன். இதில் நீங்கள் ஒன்றை சூஸ் பண்ணி எது உங்களுக்கு விருப்பமானதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். வாட்ஸ் யோர் நேம்னு உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது இந்த விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பதில் சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், தர்ஷன் என்றா மை நேம் இஸ் தர்ஷன், ஐ எம் தர்ஷன், மை ஃபுல் நேம் இஸ் தர்ஷன், யூ கேன் கால் மீ தர்ஷன், தே கால் மீ தர்ஷன், ப்ளீஸ் கால் மீ தர்ஷன், எவ்ரி ஒன் கால்ஸ் மீ தர்ஷன், மை நிக் நேம் இஸ் தர்ஷன். நிக் நேம் என்று சொல்லக்குள்ள வீட்டில் வைக்கிற இன்னொரு பெயர், உதாரணமாக தர்ஷனுக்கு தர்ஷ் என்று கூப்பிடுவாங்களா இருந்தால் அது நிக் நேம். விளங்கிட்டா? உங்களுக்கு வராதாக்களுக்கு விளங்கிட்டா? ஓகே. இப்போ நீங்கள் நான் சொன்னேன்னா மை செல்ஃப் எழுதுங்கண்டு. ஓகேயா? அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு சாம்பிள் மை செல்ஃப் சொல்லி காட்டுறேன். மை நேம் இஸ் தர்ஷன். Okay, I am from Batiklo. I live in address Batiklo. My address is, உங்களோட அட்ரஸ் எழுதுவீங்க. Okay, I am 11 years old. Just I am telling, I study at school எழுதுவீங்க, எங்கே படித்த நீங்கண்டு. ஓகே, இது ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு ஈஸியான விதத்தில் தான் தந்திருக்கேன். போன கிளாஸ் மாதிரி நிறைய நோட்ஸ் இல்லாமல் நிறைய டேஷ் தந்திருக்கிறேன். அந்த டேஷை நீங்கள் யூஸ் பண்ணி விடையை மட்டும் எழுதுனா சரி, அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான். ஓகேயா? ஆன்சர்ஸ் மட்டும்தான் உங்களோட வேலை. ஐ ஆம் இன் என்ன கிரேடுன்னு எழுதணும். ஓகே. வை டூ யூ ஸ்டடி இங்கிலீஷ், ஏன் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் தந்திருக்கிறாங்க. அதிலிருந்து ஒரு ஆன்சர்ஸை பிக் பண்ணி ரைட் பண்ணுங்கள். வராதாக்கள், போன கிளாஸ் வராதாக்கள் வீடியோவை பாருங்கள். ஓகேயா? இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு வீடியோ பார்த்தீங்கன்னா கூடுதலான இன்ஃபர்மேஷனை நீங்கள் அதில் கேதர் பண்ணி கொள்ளலாம். பிள்ளைகள் என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ இதே பாடத்தை நான் திரும்பவும் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் இன்னொரு 1 மணித்தியாலம் சும்மா ஸ்பெண்ட் ஆகும். ஓகேயா? ஓகேயா? உங்களுக்கு வேணுமென்று ஓகே. நாங்கள் எப்படியும் இப்போ திரும்ப உங்களுக்கு ஒரு ரிவிஷன் செய்வோம். இப்போ யூனிட் 1ல் இருக்கிற 1.5 அவ்வளோ முடிஞ்ச பிறகு ஒரு ரிவிஷன் இருக்குது. அந்த ரிவிஷனில் நாங்கள் மை செல்ஃப் திரும்பியும் ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஓகேயா? ஓகே. 9th one, birthday and phone number. அதற்கான கேள்வி தந்திருக்கிறேன்னு பாருங்கள். வாட் இஸ் யோர் டேட் ஆஃப் பர்த் என்று ஒரு ஆள் கேட்கக்குள்ள மை பர்த்டே இஸ் ஆன் என்று சொல்லணும். வாட்ஸ் யோர் ஃபோன் நம்பர் என்று கேட்குற நேரத்தில் மை ஃபோன் நம்பர் இஸ் என்று சொல்லணும். நெக்ஸ்ட், ஜாப்ஸ். நீங்கள் என்ன மாதிரியான ஜாப்ஸ் செய்கிறீங்க, வாட் டூ யூ டூ என்று கேட்டால் நீங்கள் விட சொல்ல வேண்டியது கீழே இருக்குது. டேஷ் தந்திருக்கிறேன், அந்த டேஷில் நீங்கள் ஃபில் பண்ணுற மட்டும்தான். லாஸ்ட் கிளாஸ் வி ஸ்டடிட் அபவுட் ஆர்டிகிள்ஸ் அண்ட் படிப்பிச்சேன் நான். அதை பற்றினதான விளக்கம் இனி பின்வரும் காலங்களில் படிப்பிக்கிறேன்னு சொன்னேன் நான். லாஸ்ட் கிளாஸ் வராதவங்க இந்த மொடியூலை பார்த்து எங்களோட வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும். ஓகே. அப்படியும் விளங்கல் என்று சொன்னால் நாங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது, ஓகேயா, ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் படித்து கொள்ளுவீங்க. இப்போ திரும்ப இந்த மை செல்ஃபில் இருந்து மினக்கெட தேவையில்லை. ஓகேயா சில்ட்ரன்?
ஓகேயா? போன கிளாஸ் வராத ஆக்களுக்கு இது ஓகேயா, ஓகே இல்லையா, படிப்பிக்கணுமா என்னன்னு சொல்லுங்க. Okay, miss. ஓகே தானே? ஒரு பாய் ஒரு ஆள் கதைச்சிங்க, அவரோட நேம் என்ன? தரக்ஷனோ, வாட்ஸ் யுவர் நேம்? தரிக்ஷன். உங்களுக்கு ஓகேயா இது நான் சொன்னது? ஓ, என்னண்டா நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் படிச்சிட்டோம் தானே இது, ஓகேயா? அப்போ திரும்பவும் இதில் மினக்கெட்டு இருக்க தேவையில்லை. இன்றைக்கு க்ரீட்டிங்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் படிப்போம். ஓகே, நான் உங்களுக்கு திரும்ப ரிவைஸ் பண்ணுவேன். இந்த யூனிட் 1 ஃபுல்லாக முடிஞ்சதும் திரும்ப ஒரு ரிவிஷன் கிளாஸ் போடுவேன். அதில் எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணுவேன். ஒரு 2-3 கிளாஸஸ் இருந்தாலும் எல்லா விஷயங்களும் ரிவைஸ் பண்ணப்படும். அப்போ அந்த ரிவிஷன் டைமில் இந்த மை செல்ஃபை நான் திரும்பவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஓகே தானே? சரி, இப்போ உங்களால் முடிஞ்ச அளவு வராத ஆக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மை செல்ஃப் எழுதி காட்டுங்க பார்ப்போம். எழுதி முடிச்சாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? மை செல்ஃப் எழுதி முடிச்சாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எழுதி முடிக்காதாக்கள் எழுதுங்க, நோ ப்ராப்ளம். எழுதி முடிச்சாக்கள் ஸ்டார்ட் யோர் ரீடிங். ஸ்டார்ட். ரீட் பண்ணுறீங்களா பிள்ளைகள்? யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? யாராவது ஒரு ஆள் தொடங்குங்க, நோ ப்ராப்ளம். விளங்கல? என்ன? My name is Sulaksana. Okay. I am counting your sentences. 12 sentences என்று சொன்ன நான் 12 sentences இருக்கணும். ஓகேயா? Okay. ஓகே, ஸ்டார்ட். My name is Sulaksana. I am originally from Sri Lanka. Very good. I am Sri Lanka Tamil. Listen, I am Sri Lankan Tamil. இலங்கை தமிழர். ஓகே. I am okay, miss. SRILANKAN, Sri Lankan Tamil. Recorrect your sentence. Sri Lankan Tamil. Okay. My address is Greenwood, Kannamura. Okay. I am 21 years old. Okay. My family has 4 people. Okay. I have one brother. Listen, one brother, one brother. One brother. How should you pronounce? ONE, one. Okay? One. Okay. miss. Pronounce again. That BUN, bun. Okay? Yeah? Okay. miss. Okay. Pronounce it again. My birthday is on 18th December 1999. Say it again. 18th of December 1999. Say it again. My birthday is on 18th of December 1999. Okay. My phone number is 076-094. Are you telling your truth phone number? Hello. Are you telling the correct phone number? Yes, miss. ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு? எல்லாரும் இருக்கிறாங்க இந்த கிளாஸில். ஃபோன் நம்பரை விட்டுப்பட்டு வர சொல்லுங்க. I am out of words. ஓகே. I like movies. ஓகே. My hobby is listening to music. My favorite color is red. My favorite food is chicken biryani. Okay, listen children. It's not favorite. Okay? It's favorite. Okay, yeah. Say it again. Favorite. Favorite. Not favorite. Favorite. Okay. Favorite. Okay. Very good. Favorite.
Favorite my favorite singer is A.R. Rahman. Okay, miss. So Lakshana, you should take practice at your home to say favorite again and again. Okay, திரும்ப திரும்ப அந்த favorite one and இந்த மாதிரி pronunciations திரும்ப திரும்ப உச்சரிச்சு பாருங்க. Because in English the pronunciation must be in proper. சரியான pronunciation நீங்க pronounce பண்ணணும். Okay? Okay, miss. Okay. Thank you. Next, who is going to read? Who is going to read next? நான் சொல்லலாமா? லக்ஷ்மி. ஓ நீங்க சொல்லலாம். Start பண்ணலாம் miss. Okay, start பண்ணுங்க. I am going to tell about myself. Okay. My name is Lakshmi. I am from Batiglo and I live in Armutha Kudiyiruppu. I am 21 years old. My father's name is Father's name is? Saranmuthu Kovalapillai. And he is a farmer. And my mother's name is Kovalapillai Padmalojini. And she was died on 2015. And that was my unforgettable day in my life. I have one elder brother and no sister, and his name is Nilakshan, and he works in a... Listen. What did you tell? She's name? His name? Okay, his name is. Okay. Yes. His name is Nilakshan, and he is working in a private company in Batikalo. He is 23 years old. And my hobby is watching TV and sometimes reading books. And I spent most of life in hostel. That was 7 years in my hostel life. I want to be a teacher. I love to learn English very much, and that is my favorite subject. That's okay, miss. Thank you, and very good. Next, who is going to say yourself next? Quick children, we should start our next lesson. ரெண்டு பேர் தானே வாசிச்சிருக்கிறீங்க, மிச்சாக்கில் என்ன செய்றீங்க? Ma'am, can I start now? Ma'am, can I start now? Yeah, start. First of all, good evening, ma'am. I'm Darishan. I'm from Batikalo. I live in Chandari. My address is 74 Old Company Road, Chandari, Batikalo. I'm 20 years old. I have two brothers and one sister. And my father is old fire technician, worked at Telecom, Sri Lanka Telecom. And my mother is a teacher. My father's name is Santanikan, my mother's name is Nalini. I was born on 21 September 4. My phone number is 077-8529-34. பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் உண்மையான ஃபோன் நம்பர்ஸா சொல்கிறீங்க? No, man, it's fake. Okay. My hobby is playing cricket and I want to be an engineer. தரிக்ஷன், நீங்களா திரும்ப அந்த இன்ட்ரடக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். Ma'am, I can't hear you properly, ma'am. கேக்குதா? Ma'am, I can't hear you.
வெயிட் ஃபார் அ மூமெண்ட், கொஞ்சம் பொறுங்களா. மத்தாக்களுக்கு கேட்குதா? கதைக்கிற விளங்குதா பிள்ளைகள்? Yes, ma'am. Yes. கரெக்ஷன் விளங்குதா? கேட்குதா? Yes, ma'am. ஓகே. கரெக்ஷன் நீங்களா திரும்ப அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்ல சொன்ன நீங்கள்? Yes, ma'am. ஓகே. நீங்கள் சொல்கிறது விளங்கலை. கரெக்ஷன்? Yes, ma'am. ஓகே. நீங்கள் சொன்ன இன்ட்ரடக்ஷன் ஓரளவு சரி. எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா? ரிவிஷன் கிளாஸில் பார்க்கலாம். Fine. ஓகே, தேங்க்யூ. Fine. ஓகே, ரீட் பண்ணாதாக்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சதுஷனா ஸ்டார்ட் பண்ணுங்க. Good evening, Miss. குட் ஈவினிங். My name is Sadushana Kulendran. ஓகே, My nickname is Sadu. I am from Kannada. Sri Lankan Kamal. My address is Kannada. லிசன் சதுஷனா. வாட் டிட் யூ சே? சதுஷனா, My family. சதுஷனா நான் கதைக்கிற விளங்குதா? Yes, yes. ஸ்ரீலங்கன் தமிழ்னு மொட்டையாக சொல்கிறீங்க. Oh, Miss. இலங்கை தமிழ் ரெண்டு. ஐ ஆம் ஸ்ரீலங்கன் தமிழ். நான் ஸ்ரீலங்கன் தமிழ்னு சொல்லணும். ஓகே, I am Sri Lankan Kamal. ஓகே. Okay, Miss. I am 21 years old. ம். My family has 5 people. 5. I have one brother. Again, and one pardon, I couldn't hear. Have. Your family has? அந்த சென்டென்ஸை திரும்ப வாசிங்க. My family has. My family has 5 people. Okay. I have one brother and one sister. Listen children, அந்த ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்கிறார்கள். 1 2 அண்டு கவுண்ட் பண்ணது. 2க்கு சொல்லணும் 2 அண்டு 1 அண்டு சொல்ல தேவையில்ல. ஐ ஹாவ் அ பிரதர். ஓகேயா? ஒன்று தானே, என்றது ஒன்று, ஒரு பொருளை குறிக்கிறது தான் அ. அப்போ ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் அ சிஸ்டர். தட்ஸ் இனஃப். ஐ ஹாவ் ஒன் பிரதர் ஒன் சிஸ்டர் அப்படி சொல்ல தேவையில்ல. ஓகேயா? Yes, Miss. ஓகே. Yes, Miss. My birthday is on 8th of October 99. My phone number is my debit card is வீட்டில் நடக்கிற எல்லா சத்தமும் கேட்குது பிள்ளைகள். நான் கதைக்கிற கேட்குதா உங்களுக்கு? விளங்குதா? yes. ஓகே, சொல்லுங்க. My hobby is gardening. ஓகே. I like movies. ஓகே. My favorite color is red. ஓகே. My favorite flower is rose. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் who is going to read? அவ்வளவும் தானா சதுஷனா? ஓகேயா? ஃபினிஷ்டா சதுஷனா? Yes. ஃபினிஷ்டா? Finished, Miss. Okay. Next, who is going to read? Yes. Who is going to read next, children? Excuse me. Yes. Myself, my name is Tava Praja. I am from Kanyakumari. My address is Pillar Govind Road, Kanyakumari, Kannada. I am 21 years old. There are 6 members in my family. I have 2 brothers and a sister. My birthday is on 4th of August
I am a student. I don't like sports, but my favorite subject is math. My father name is Tabapudagan. He is a driver. Listen, My listen, mother listen. name is Puspamadan. Listen. She is a preschool teacher. நான் கதைக்கிற My கேக்குதா? future goal is GA. Thank you, Miss. நான் கதைக்கிற கேக்குதா உங்களுக்கு? Yes, Miss. ஓகே. நீங்க ஏன் கடகடன்னு சொல்லி முடிச்சா நீங்க? டக்குன்னு முடிச்சிரணும் வேண்டாம். அப்படி இல்ல மிஸ், மெட்டாக்கள் சொல்லத்தானே வேணும். ஆஹா, அப்படி ஒரு தாராள மனப்பாங்கன்னு. சரி சரி, ஆனா மை ஃபாதர் நேம் இஸ் இல்ல, மை ஃபாதர்ஸ் நேம். ஓகே, அப்பாவினுடைய பெயர். ஓகேயா? விளங்குதா? கேக்குதா நான் சொல்றேன்? Father name is Sangal. wrong. My father's name. Hello, Miss. கதைக்கிற கேக்குதா? Okay, Miss. My father's name, Yes, mother's name அப்படி சொல்லணும். Next. Okay, Miss. Who is going to read next? Who is going to read next? முடிஞ்சதா பிள்ளைகள்? எல்லாரும் வாசிச்சிட்டீங்களா? வாசிக்காத ஆக்கள் உங்களோட நேம்ஸ் சொல்லுங்க பாப்போம். எனக்கு கதைக்கிற விலை கேட்குதா பிள்ளைகள்? முதலாவது, can you hear my voice? Those who didn't read, please read. இன்னும் வாசிக்காத ஆக்கள். Okay, we'll go through our next lesson. We can't wait anymore. நான் கதைக்கிற விளங்குதா? கேட்குதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் லெசனுக்கு போவோம். Yes, ma'am. லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு யூனிட் 1 முடிந்தது பிறகு, யூனிட் 1க்குரிய எல்லா டாபிக்ஸும் முடிஞ்ச பிறகு டிரெக்டாக கூப்பிட்டு உங்களுக்கு ஸ்பீக்கிங், லிசனிங் எல்லாம் பார்ப்போம். ஓகேயா? விளங்கிட்டா உங்களுக்கு? டிரெக்டாக 1 by 1 ஸ்பீக்கிங், லிசனிங் எல்லாம் பார்த்து தெரியும் தானே? அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் யூ ஹேவ் அன் எக்ஸாம். எக்ஸாமுக்குரிய ப்ரிப்பரேஷன் நடக்கும். ஓகேயா? Today we are going to study about greetings and responses. Okay? Greetings and என்ன பிள்ளை சொல்லுங்க பாப்போம். என்னண்டு? ஓகே, நான் கதைக்கிற கேட்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? Yes, சரி, உங்களுக்கு தெரிஞ்ச greetings சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச greetings. Good morning. Good morning. Next. Hello. Hello. Good night. Good night. Hi. Hi. Hello. How are you? These are greetings. Okay. நாங்கள் எங்கள் பேசிக் greetings வந்து எங்களோட இந்த சர்டிஃபிகேட் இன் இங்கிலீஷ் லெவல் யூனிட் 1.2ல் greetings and responses. ஒரு ஆள் உங்களை க்ரீட் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ், பதில் எப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்றதை தான் நாங்கள் படிப்பிச்சு சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள், நைஸ் டு மீட் யூ என்ற ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்? தெரிஞ்சாக்கள்? நைஸ் டு மீட் யூ என்று சொல்கிறது நான் உங்களை சேம் டு யூ. ஓகே, பட் எனக்கு சரியான ஒரு ஆன்சர் வேணும். சேம் டு யூ. வேறு ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டிங்க. நைஸ் டு மீட் யூ டூ என்று சொல்லணும். ஓகே, நைஸ் டு மீட் யூ டூ. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு லாங்குவேஜையும் சரியான விதத்தில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதோட உங்களோட ஃபேஸ் இம்ப்ரெஷன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஓகேயா? நைஸ் டு மீட் யூ என்று சொன்னால் எஸ், நைஸ் டு மீட் யூ டூ என்று சொல்லணும். ஹலோ, அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஃபேஸினுடைய வெளிப்பாடு சரியான விதத்திலையும் வெளிப்படுத்தப்படணும். ஓகேயா? இப்போ நான் உங்களை செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் செய்ய சொன்னேன்.
நீங்கள் செஞ்சது ரீடிங் மட்டும்தான், ஸ்பீக்கிங் இல்லை அது. ஓகே, நீங்கள் எழுதினதை ரீட் பண்ணினீங்க. ஸ்பீக்கிங் என்று வரக்குள்ள அதற்கான தொன், நீங்கள் கதைக்கிற தொனி வித்தியாசப்படும். விளங்கிட்டாப்ல நான் சொல்கிறது? ஸ்பீக்கிங் வேறு, ரீடிங் வேறு. நீங்கள் எழுதியிருக்கிறத வாசிச்சிங்க. ஸ்பீக்கிங்ன்றது நீங்கள் டிரெக்டாக ஒரு ஆளோட கன்வர்சேஷன் பண்ணக்குள்ள எப்படி தமிழில் நாங்கள் எப்படி கதைக்கிறோமோ அதே போல் இங்கிலீஷில் கதைக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு விளங்கிட்டா நான் சொல்லித்தரது? கேட்குதா கதைக்கிறது? Okay. Okay. Today we are going to study about greetings and responses. Last class we studied about introduction, about yourself. இந்த modules எல்லாம் finish பண்ணன பிறகு நாங்கள் practical, அதாவது speaking, listening கூப்பிட்டு நாங்கள் செய்வோம் directா. ஓகேயா? Okay, ma'am. Okay. சரி, let's go through our lesson. Look at the screen now. Basic greetings in English. In this course we are going to study about basic greetings in English. During this lesson you will learn the basics in greeting someone in English. The first part of the lesson explains why you greet someone and the last part is a list of greetings. இந்த லெசனில் வந்து பேசிக் க்ரீட்டிங்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணும் நீங்கள் எப்படி க்ரீட் பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் பேசிக் க்ரீட்டிங்ஸ். லாஸ்ட் பார்ட் வந்து சம் ஒன் அண்ட் லாஸ்ட் பார்ட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் க்ரீட்டிங்ஸ். எப்படி க்ரீட்ஸ் பண்ணுறதுன்றது, க்ரீட்டிங்ஸ் ஒரு ஆளை சந்திக்கிற நேரத்தில் தமிழில் நாங்கள் வணக்கம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் தானே, அதான் இங்கிலீஷில் சொல்கிறது. ஒரு ஆளை சந்திக்கிற நேரத்தில் அவங்கள சரியான விதத்தில் க்ரீட் பண்ணுறது தான் க்ரீட்டிங்ஸ். பேசிக் க்ரீட்டிங்ஸ் தந்திருக்கிறாங்க. ஹலோ, hi, good morning, good afternoon, good evening, good to see you again, nice to see you again, I am glad to see you, I am happy to see you, I am pleased to see you. Formal greetings, informal greetings இப்படி இந்த module ஃபுல்லாக போய்கொண்டிருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிளனேஷன் தந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் இந்த module உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதை பற்றினதான எல்லா டீட்டெயில்ஸும் படித்து இதை எப்படி சொல்லி காட்டுறது அண்ட் எல்லாம் சொல்லி தருவேன். டிரெக்டாக கூப்பிடும் பொழுது நான் பேர் ஒர்க், குரூப் ஒர்க் எல்லாம் செய்ய வைப்போம். ஓகேயா சில்ட்ரன்? விளங்குதா உங்களுக்கு? இந்த க்ரீட்டிங்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் பேர் ஒர்க் வைப்போம். இன் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இண்டிவிஜுவல் ஒர்க் தருவேன். ஓகேயா? உங்களுக்கான ரிவிஷன் பார்ட்டில் வந்து உங்களுக்கான ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடக்கும். ஓகேயா உங்களுக்கு? Okay. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மல் greeting. ஹலோ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இட்ஸ் நைஸ் டு மீட் யூ, இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ. Informal greetings. Hi, hey, what's up, nice to meet you, pleased to meet you, it's a pleasure. Listen children, what's that formal greetings and informal greetings? அப்படின்னா என்ன? ஃபார்மல் என்றா என்ன, இன்ஃபார்மல் என்றா என்ன தெரிஞ்சவங்க? தெரிஞ்ச யாராச்சும்? ஓகே, ஃபார்மல் லெட்டர்ண்டா என்ன, இன்ஃபார்மல் லெட்டர்ண்டா என்ன அதை சொல்லுங்க பாப்போம். ஃபார்மல் லெட்டர் யாருக்கு எழுதுவீங்க, இன்ஃபார்மல் லெட்டர் யாருக்கு எழுதுவீங்க? சரி, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறேன். உங்களோட ஃபார்மல் லெட்டர் ஒரு ஆபீஸ்ல ஒஃபிஷியல் லெட்டர், அதுதான் ஆபீஸ்ல வர்க் பண்ற ஒரு முறையான கடிதம். ஓகே, இன்ஃபார்மல்ன்றது உறவு முறையான கடிதம். விளங்கிட்டா? அது நம்ம உறவுகளுக்கு. ஓகே, வெரி குட். அப்போ ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ் என்ன? ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ் வந்து ஒரு கேஷுவல் க்ரீட்டிங்ஸுக்குள்ளே வருமா? இல்லை, ஃபார்மல்ன்றது சும்மா ஒரு ஒஃபிஷியல் க்ரீட்டிங்ஸ். இப்போ உங்களோட பிரின்சிபல் ரோடால் போய் கொண்டிருக்கேன், அவரை கூப்பிட்டு ஹே வாட்ஸ்அப் பண்ணிட்டு கேட்பீங்களா? அவரை கூப்பிட்டு ஹே வாட்ஸ்அப் பண்ணிட்டு கேட்பீங்களா, இல்லை குட் ஈவினிங் சார்ன்னு சொல்லுவீங்களா? குட் ஈவினிங் சார். அப்போ ஹே வாட்ஸ்அப்ன்றது ஃபார்மலா இன்ஃபார்மலா? இன்ஃபார்மல். இன்ஃபார்மல். ஃபார்மல்ண்டா என்ன துலக்ஷனா?
திலக்ஷனா யார் அது? could your name please? ஒரு பாய் ஆள் இருந்தீங்க தானே கிளாஸில், போயிட்டீங்களா? தரிக்ஷன் இருக்கிறீங்களா? எஸ் ஓகே. Yes, ma'am. Yes, ma'am. I'm hearing you. ஐ எம் ஹியரிங் யூ. என்ன நடந்தாங்களா, வேலை எதுவுமா? No, ma'am. No, ma'am. ஓகே. இன்ஃபார்மல் greetings என்ன நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். Informal நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சக உறவுகளோட. ஓகே. சண்டை போடுற greetingsஆ? சந்திக்கும் போது சொல்கிறது அப்படியும் அதுவும் வரும், ஆனால் எல்லாம் ஓகே. ஃபார்மல் என்ன தெரிஞ்சவங்க? ஒஃபிஷியலாக இருக்கும். ஒஃபிஷியல். ஓகே. இப்போ நான் சில ஃபார்மல் greetings இன்ஃபார்மல் greetings தந்திருக்கிறேன் பாருங்கள். ஹலோ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இட்ஸ் நைஸ் டு மீட் யூ, இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ. இன்ஃபார்மல் greetingsல ஹாய், ஹே, வாட்ஸ்அப், ப்ளீஸ் டு மீட் யூ. லிசன் சில்ட்ரன், இந்த மாடியூல் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஓகேயா? நெக்ஸ்ட் கிளாஸ் வில் ஸ்டடி, கூடுதலாக படிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ திங்க் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, இட்ஸ் டைம் டு வைண்ட் அப், இட்ஸ் டைம் டு ஃபினிஷ் த கிளாஸ். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் த லெசன். ஓகே children, it's time to finish the class. Next class we'll study about this lesson. அடுத்த கிளாஸ் இன்னும் விரிவாக படிப்போம். ஓகேயா? இந்த மாடியூல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, கிளாஸ் டைம் சொல்லுவாங்க. ஒரு ரிக்வெஸ்ட் நான் உங்கள்கிட்ட தர்றது, தயவு செய்து இந்த பென் கொப்பி எல்லாம் ரெடி ஆவாங்க, ஒரு அமைதியான இடத்துல இருந்து படியுங்க. அப்போதே ஒரு 5-10 minutes நீங்கள் சத்தம் போட்டதுலேயே நான் போயிட்டு. ஓகேயா? Okay, miss. Okay. Let's finish our class. Thank you children. Do you have any doubts? ஏதாவது doubts இருக்கா? No, ma'am. No, madam. No, miss. Okay. Let's meet tomorrow. Thank you children. Thank you for listening to me. Thank you.